ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாஸ்னிஸ் நெஸ்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் நான்வெஜ் எடுத்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா, நாட்டுக்கோழியும் ஃபிஷ் எடுத்துருவோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஆனால் இது எங்கள் அம்மா தான் சமைக்கும். வணக்கம் பிள்ளைங்களா, நான் தான் ஹாஸ்னியோட அம்மா. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சமைக்க போகிறோம். அதை ஒரு விலாகாக எடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு ஹாஸ்னி நெஸ்ட் சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ. ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பூண்டு கொஞ்சம் நம்ம நச்சு போட்டாலோ இல்லைன்னா அரைச்சி போட்டாலோ கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் பூண்டை கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். மீன் வறுவல் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தனியாக பூண்டு அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். சக்தி காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். கலருக்காக தான் இது. கலர் பொடி போடாமல் செய்யறதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சக்தி மீன் வறுவல் மசாலா போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சரவணா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி மீன்லேருந்து மசாலாஸ் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அடுத்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மீனை போட்டுக்கலாம். மீனை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே சக்தி மசாலா தூள் போடுறதுனால அதுலேயே உப்பெல்லாம் இருக்கும். தனியாக உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு பரட்டினோம்னா எல்லா பக்கத்தையும் ஈவனாக மசாலா மிக்ஸ் ஆகும். காஷ்மீரி சில்லி போட்டதுனால எவ்வளோ ரெட் கலராக இருக்குன்னு பாருங்கள். இது அதனால தான் கலர் பொடி எதுவும் போட தேவையில்லை. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலே நமக்கு அந்த கலர் கிடைக்கும். ஸோ இதை இப்போ நம்ம அடுக்கி வச்சு இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்ப்பா. அடுத்தது மீன் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மீன் நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தேங்காய் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பாதியை குழம்பாகவும் பாதியை கிரேவியாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு இதை வதக்கிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்றியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் கொஞ்சோண்டு பிரியாணி இலை, அது பொரியட்டும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் அந்த நாட்டுக்கோழி வாங்கணும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் முட்டைகள் கிடச்சிது. அதை தனியாக கழுவி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது பண்ணால் ரொம்ப ரப்பரி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் இப்போ கத்திரிக்காய் வேகும் போது இந்த முட்டையை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடி இதை வேக விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அடுத்தது நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நாட்டுக்கோழியை வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பரட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். 4 கிராம்பு 2 லவங்கம் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கலாம். இது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்ச அந்த மசாலா விழுத கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்புல கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புல ஊற்றிக்கலாம்.